ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலை முயலாவிட்டால் முளைக்கின்ற இதுமில்லை கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் இதுல நீங்க பார்த்த மாதிரி MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்க என்ன மாதிரி கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அது மட்டும் இல்லாம அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சிலபஸ் எது ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோல சொல்ற ஒவ்வொரு ஜாப்புமே MBA ஃபினான்ஸ்க்கு வந்து உங்களுக்கு SSC CGL ஒரு சில போஸ்டிங் இருக்கு. இது மட்டும் இல்லாம பேங்க் ரெலவெண்டான ஒரு சில போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. சோ அதோட சிலபஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். MBA ஃபினான்ஸ் இனிமே படிக்கலாமா வேணாமா, என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும், இல்ல கவர்மெண்ட் ஜாபே கிடைக்காதா, இந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது MBA ஃபினான்ஸ் படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட கெரியர் போறதுக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா MBA ஃபினான்ஸ் இது வந்து பார்த்தா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ். இது ரெலவெண்டா நம்ம சேனல்ல நிறைய வீடியோ வந்து அவைலபிளா இருக்கு. பட் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஜாப் ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. சோ MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா, முக்கியமா டெக்னிக்கலா ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. MBAல மத்த ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், HR, ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து நார்மலா MBA இப்பதான் ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா UPSC, அது மட்டும் இல்லாம SSCல வர CGL எக்ஸாம், கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க. இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிமாங்க. பேங்க் ரெலவெண்டான கிளர்க் PO போஸ்டிங். இது மட்டும் இல்லாம LICல கூட ஒரு சில போஸ்டிங் இருக்கு. லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷன்ல. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு பேஸ் பண்ண TNPC பொறுத்தவரை குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. சோ இது எல்லாமே உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஆப்டிவ் நல்லா வரும், ரீசனிங் நல்லா வரும் அப்படின்னா நீங்க பேங்க் ஜாபோ, SSC ஜாபோ, ரயில்வே ஜாபோ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு இந்த மெமரி பேஸ்ட் கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், முக்கியமா ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், டெக்னாலஜி இந்த மாதிரி டாபிக்லாம் ரொம்ப படிக்க பிடிக்கும். பட் எனக்கு இந்த மேக்ஸ், ஆப்டிவ்ல அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நீங்க UPSC, TNPC வந்து இங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சோ உங்க ஸ்கில் பேஸ்ட்ல ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம சேனல்ல தனித்தனியா வீடியோ அவைலபிளா இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து நீங்க MBA படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல. சப்போஸ் நீங்க வந்து ஒரு UG கம்ப்ளீட் பண்ணிட்டு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல MBA ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிட்டு அந்த டைம்ல நான் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஜாப்லாம் உங்க ஸ்கில் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒப்பீனியன் பேசலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல போகணும், ரயில்வேவா, பேங்கா, SSCயா, இல்ல TNPC ஜாப்பா, அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் அது சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்க. சிலபஸ் வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல இருக்குமா, உங்களால அதை கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கறத ஃபுல் அனலைஸ் பண்ணி வந்து இங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா MBA ஃபினான்ஸ் முடிச்சுட்டு என்ன ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம். MBA ஃபினான்ஸ் பொறுத்தவரையும் பேங்க் ரெலவெண்டான ஜாபும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். SSCல உங்களுக்குன்னு ஒரு சில போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் SSC ஜாப் பத்தி வந்து நம்ம பார்த்தலாம். SSCல CGL அப்படிங்கிற ஒரு வேகன்சி வருது. CGL அப்படின்னா கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க. ஒவ்வொரு வருஷமே 10,000 வேகன்சி, 20,000 வேகன்சி, இந்த மாதிரி கொஞ்சம் அதிக அளவு வேகன்சி தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. 2023ல ஆல்ரெடி SSC CGLக்கான நோட்டிபிகேஷன் முடிஞ்சிருச்சு. சப்போஸ் நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா 2024ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. காமனா SSC அப்படின்னாவே ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படிமாங்க. மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைவே டிபார்ட்மெண்ட், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் டிபார்ட்மெண்ட், பவர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வரும் உங்களுக்கு. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க். அப்பர் டிவிஷன் கிளர்க் தான் வந்து SSC CGL கீழே வரும் உங்களுக்கு. லோயர் டிவிஷன் கிளர்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா SSC CHSL கீழே வரும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு +2 முடிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா SSC CGL அப்பர் டிவிஷன் கிளர்க், அது மட்டும் இல்லாம இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், நிறைய டிபார்ட்மெண்ட்ல CBI டிபார்ட்மெண்ட், CBN டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ல ஆகணும் அப்படின்னா இங்க SSC CGL வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர், இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. சோ MBAல ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர், அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி வருது. சோ SSC CGL கொஞ்சம் அதிக அளவு வேகன்சி அப்படின்னா இதுக்கு தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டா டேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனல்ல அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர் ஆவது எப்படி அப்படிங்கிற வீடியோ இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து ஃபுல் டீடைல் வந்து இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க.
சோ இந்த போஸ்டிங் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்க இந்த போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம CA, CS, அதாவது இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அது மட்டும் இல்லாம கம்பெனி செக்ரட்டரிஷிப் இந்த மாதிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு MBA ஃபினான்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் salary இது லெவல் பேஸ்ல வந்து SSC CGL போஸ்டிங் வந்து salary வந்து கிடைக்கும் உங்களுக்கு. சோ இந்த அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபீசர் பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல் 7ல வரும் உங்களுக்கு ஹை salary கிடைக்கும். ஸ்டார்டிங்ல கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேல கிடைக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா SSC பொறுத்தவரை எப்பவுமே டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. டயர் 1 பொறுத்தவரை காமனான டாபிக் ரீசனிங், ஆப்டிடியூட், ஜெனரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ், அது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चन கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டயர் 2 உங்களுக்கு டயர் 2ல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கும் உங்களுக்கு. பேப்பர் 1 கம்பல்சரி எந்த போஸ்டிங் ட்ரை பண்ணாலும் பேப்பர் 1 வந்து கம்பல்சரி உங்களுக்கு. இந்த பேப்பர் 2, பேப்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த JSO போஸ்டிங் ட்ரை பண்ணுவாங்கல்ல, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர் அப்படிம்பாங்க, அவங்களுக்கான போஸ்டிங்கான பேப்பர் உங்களுக்கு. சோ நீங்க JSO ட்ரை பண்றாங்க அப்படின்னா பேப்பர் 1 எழுதணும், பேப்பர் 2 எழுதுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க அசிஸ்டன்ட் ஆடிட் ஆபீசர், அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆபீசர் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா பேப்பர் 1 எழுதணும், பேப்பர் 3 எழுதணும் உங்களுக்கு. இந்த பேப்பர் 3 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எது ரெலவெண்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பினான்ஸ் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. சோ MBAலும் நீங்க பினான்ஸ் ரெலவெண்டா படிச்சிருக்கனால கண்டிப்பா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ பேப்பர் 1 எது ரெலவெண்டா இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஜெனரலான டாபிக் உங்களுக்கு ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக், அது மட்டும் இல்லாம இந்த டைப்பிங் ஸ்கில் வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ பேப்பர் 1, பேப்பர் 3 வந்து உங்களுக்கு கம்பல்சரி. பேப்பர் 3 ஃபுல் அண்ட் ஃபுல் பினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டா இருக்கும் உங்களுக்கு. சோ இத பத்தி இன் டெப்தா நம்ம சேனல் வீடியோ இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஜெனரலா வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சோ MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்க SSC ல வர CGL எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இருக்கும். அதுல பேப்பர் 1, பேப்பர் 3 வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சோ இத பத்தி இன்டெப்தா இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான ஜாப் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து IBPS RRB அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது. நிறைய பேருக்கு இதை பத்தி வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. முக்கியமா ரூரல் ஏரியால இருக்கும்ல பேங்க், தமிழ்நாடு கிராம பேங்க், கர்நாடகா கிராம பேங்க், இந்த மாதிரி ஒரு சில பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலமா ஃபில் பண்றாங்க. IBPS RRB ரீஜனல் ரூரல் பேங்கோட வேகன்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆபீசர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி நிறைய வேகன்சி வரும் உங்களுக்கு. ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆபீசர் ஸ்கேல் 1க்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவே நீங்க MBA ஃபினான்ஸ் முடிச்சா அதர் லைன்ல போகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆபீசர் ஸ்கேல் 2 கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வரும். சோ இதுக்கு MBA ஃபினான்ஸ் முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போஸ்டிங் பத்தி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. முக்கியமா IBPS RRBக்கு கீழே வர ஆபீசர் ஸ்கேல் 2க்கான வேகன்சி பிளஸ் எலிஜிபிள், எப்படி படிக்கலாம், எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இன் டெப்தா நம்ம சேனல்ல வீடியோ அவைலபிளா இருக்கு, வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ சிலபஸ் வைஸா ரீசனிங் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க, ஆப்டிடியூட் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க, அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ரெலவெண்டான டாபிக் பிளஸ் பினான்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரூரல் ஏரியால இருக்க பேங்க்ல போஸ்டிங் வந்து முக்கியமா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க. 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேக்குறாங்க. சோ பிரைவேட்ல ஏதாவது ஒரு கம்பெனில 1 இயர் 2 இயர் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு ஜாப் இருக்கதே தெரியதில்ல. சோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேங்க் ரெலவெண்டான டெக்னிக்கல் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப வந்து SSC CGL உங்களுக்கான போஸ்டிங் பார்த்தாச்சு. IBPS RRB ல ட்ரெஸரி மேனேஜருக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாச்சு. சோ வேற என்ன போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்க வந்து கேட் எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இல்ல, பட் நெட் எக்ஸாம் பொறுத்தவரை UGC நெட் எக்ஸாம்க்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு. பட் MBA முடிச்சவங்களுக்கு CSIR நெட் எக்ஸாம் வந்து எழுத முடியாது. UGC நெட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாமும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரியான எக்ஸாம்ல எழுதுறதுனால என்ன யூஸ் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காலேஜ் லெவல்ல நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா மெஜாரிட்டி இப்போ ஒரு 90% மேல இருக்க காலேஜ்ல நெட் எக்ஸாமோ செட் எக்ஸாமோ நீங்க குவாலிஃபை ஆயிருந்தாதான் உங்களுக்கு ஜாப் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பிரைவேட் காலேஜ்ல கூட.
சோ அந்த மாதிரி காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வந்து இங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா PSU கம்பெனி, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிவாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இந்தியால இருக்கு உங்களுக்கு. இதை வந்து அவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி மினி ரத்னா, நவரத்னா இந்த மாதிரி நிறைய வந்து டிவைட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரியான கம்பெனில வந்து பார்த்தோம் அப்படின்னா MBA பினான்ஸ் முடிச்சவங்களுக்கு, MBA HR முடிச்சவங்களுக்கு, MBA மார்க்கெட்டிங் முடிச்சவங்களுக்கு நீங்க UGC நெட் எக்ஸாம்ல ஓரளவு வந்து ஸ்கோர் வந்து குவாலிஃபை ஆகி ஓரளவு நல்ல மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெயினிங் மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. UGC நெட் எக்ஸாம்க்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு PSU கம்பெனில ஜாபோ அப்படி இல்ல காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோ, சப்போஸ் நீங்க PhD பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா PhDயோ இல்ல FBM ப்ரோக்ராம்ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல ஸ்டைஃபன் கூட அந்த காலேஜ் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா UGC நெட் தமிழ்நாடு பேஸ் பண்ண செட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. UGC நெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேப்பரே இருக்கு. அந்த பேப்பரை வந்து நீங்க சூஸ் பண்ணி வந்து எழுதிக்கலாம். சோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா MBA ஃபினான்ஸ் படிக்கலாமா வேணாமா, என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கும் அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.